ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு வேத வசனம் சங்கீதம் 9:9. சிறுமைப்பட்டவர்கள் கர்த்தர் அடைக்கலமானவர், அன்னர் நெருக்கப்படும் காலங்களில் அவர் தஞ்சமானவர் சொல்லப்படுகிறது. இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, நம்ம துன்பப்படும் நேரத்திலும் சரி, கஷ்ட நேரத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு துணையா இருக்கிறார் தான் அந்த வசனம் சொல்லப்படுகிறது. அதே இந்த நாட்களில் கூட நம்ம ஆகாரை பற்றி உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். ஆகார் எகிப்தின் உள்ள அடிமை பெண்ணாக இருந்தாங்க. அவங்க ஆபிரகாமும் சாராலும் எகிப்து தேசத்துல 10 வருஷம் இருந்துட்டு திரும்பி வரும்போது அந்த ஆகார் அவங்க வராங்க. அடிமை பெண்ணாக வரும்போது அப்போ சாராளுக்கு குழந்தை இல்லாதவளா இருந்த போது சாரால் சொல்றாங்க ஆபிரகாம் கிட்ட, நம்மளுக்கு குழந்தை இல்லாதவனால அந்த அடிமை பெண்ணோட சேர்ந்து நம்ம வீடு கட்டப்படட்டும்னு சொல்ல போடுறாங்க. சொன்ன உடனே சாராளோட வார்த்தையை கீழ்ப்படிந்து அவர் என்ன பண்ணாங்கன்னா, அவர் இருவரும் வாழ்ந்து அவங்களுக்கு அவங்க கர்ப்பவதி ஆன பிறகு அவங்க சாரால ஒரு அற்பமா எண்ணனதுனால சாரால் அவங்க பார்த்து துக்கப்பட்டு அவங்கள அனுப்பிடுறாங்க. அனுப்பும் போது அவங்க வனாந்தரத்துல போறாங்க. வனாந்தரத்துல போகும்போது தேவதூதன் தரிசனமாகி, நீ ஒரு நாச்சியார் அண்டையில நீ போ, உனக்கு இஸ்மவேல்னு ஒரு ஆண் குழந்தை நான் கொடுப்பேன், அவங்க பெரிய ஜாதி ஆக்கும்னு சொன்னவனே ஆண்டவரோட வார்த்தைக்கு அந்த ஆகார் கீழ்ப்படிந்து திரும்பி சாரால் வீட்டுக்கே போனாங்க. போன பிறகு அவங்க குறிப்பிட்ட காலத்திலே ஒரு இஸ்மவேல் குழந்தையை பெற்றெடுத்தாங்க. அதே போல அப்போ ஆபிரகாமுக்கு 86 வயதா இருந்தது. அதே போல சாராலும் ஒரு ஈசாக்கை பெற்றெடுத்தாங்க. இருவரும் நல்லா வாழ்ந்து வரும் சூழ்நிலை ஒருத்தவங்களுக்கு வருத்த வரும் நேரத்துல ஆகார் சாரால் துரத்தப்படுறாங்க. சாராலை ஆகார் துரத்தப்படும் போது ஆகாரும் அந்த இஸ்மவேல் அவங்க பிள்ளை எடுத்துட்டு வனாந்திரத்துல வராங்க. அப்போ ஆபிரகாம் ஒரு ரொட்டியும் தண்ணி கொடுக்கும் போது அது தீர்ந்த பிறகு என் பிள்ளைய சாகரத்தை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி வனாந்திரத்துல அழுகுறாங்க. அழுகுற இடத்துல ஆண்டவர் தூத தேவன் தரிசனமாகி, நான் உன் கண்ணீரை காண்கிறேன்னு சொல்லி அந்த கண்ணீரை காண்கிறேன்னு சொல்லி ஒரு துருக்கியை உண்டாக்குறார். அந்த துருக்கியின் இடத்திற்கு பீர்லகான் என்று சொல்லி பெயரிடப்படுகிறது. அப்போதான் ஆகார் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டவருக்கு முதல்ல ஒரு பெண்ணு தான் என்னை காண்கின்ற தேவன் சொல்லி சொல்லப்படுகிறது. அது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் வாசித்தா தெரியும். இந்த நாட்களையும் கூட ஆகாரை போல நம்ம கண்ணீர் நேரத்துல தேவன் துணையா இருக்கிறார், நம்ம துயரப்படும் நேரத்துல துணையா இருக்கிறார், எல்லா துக்க நேரங்களையும் ஆண்டவர் துணையா இருக்கிறார். ஆகாரை கண்ணீர் திறந்ததை போல நம்மளுடைய கண்களையும் ஆண்டவர் திறக்கப்படுவார். எல்லா துக்கங்களும் மாறணும்னா ஆண்டவருடைய பாதத்துல அமரும் போது ஆகார் தேவனை நோக்கி அவங்க கூப்பிடும் போதுதான் தேவதூதன் தரிசனமாக ஆனார். இந்த நாட்களையும் கூட அந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிகளாகட்டும் சகோதரர்களாகட்டும், எந்த துன்பத்திற்கு எனக்கு வேற வழி இல்லை, யாரும் உதவி செய்வாங்கன்னு சொல்லி நினைக்கிற நேரத்துல ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார், அடைக்கலமானவராக இருக்கிறார், தஞ்சமானவராக இருக்கிறார். அவரின்றி வேறு ஒருவரும் நம்மளுக்கு அடைக்கலம் தருகிறவர் இல்லை. இந்த வேத வசனத்தின்படி உங்களை ஒரு வரியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.